ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி 31/8/2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் இதர குரூப் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் ஜிவால். ஸ்பெஷல் பேருந்துகளை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. பள்ளி வகுப்பறைகளில் தொலைபேசியை தடை செய்த நாடு தென்கொரியா. நானோ பனானா என்ற ஏஐ புகைப்பட எடிட்டிங் கருவியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஜூரிச் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியன் வெபர். இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவோட நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். இந்த ஜூரிச் டைமண்ட் லீக் எங்கே நடக்குதுன்னா சுவிட்சர்லாந்து. இன்றைக்கி ஆகஸ்ட் 31 3 நாள்கள் அனுசரிக்கப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஓவர்டோஸ் அவேர்னஸ் டே, இந்த வருஷத்துக்கான ட்ரிவன் பை ஹோப். அடுத்ததாக இன்றைக்கி ஆகஸ்ட் 31 இன்டர்நேஷ்னல் டே ஃபார், இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னிஷன், ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இன்றைக்கி தான் மலேசியா நாட்டோடைய சுதந்திர தினமும் அனுசரிக்கப்படுது. அறிக்கையின்படி 2025-26 ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு, அடுத்தது விருது பார்க்கலாம். விஜயா வாழ்ந்தது அமைப்பு, இவங்க ஒவ்வொரு வருஷமும் இதோட பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம். இந்த வருஷத்துக்கு பிரபல எழுத்தாளர் சா வேணுகோபாலுக்கு. இவர் எழுதிய மற்ற நுண்வெளி கிரகணங்கள் இது எல்லாமே இவருடைய சிறந்த படைப்புகள். தமிழகம் வர இருக்கிறார். அடுத்தது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிராக் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இந்த பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது? பாரிஸில். அடுத்தது ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மொத்தம் ஜூனியர் மற்றும் சீனியர் என இரு பிரிவுகளையும் சேர்த்து இந்தியா ஒட்டுமொத்தமாக 50 தங்கங்களுடன் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. 2வது இடம் பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான், 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சீனா. இதில் NRAI அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய துப்பாக்கி சுடும் சம்மேளம். அடுத்ததாக ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெற்று வருகிறது. தமிழக டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் 31க்கு தமிழக டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் தமிழக காவல்துறையின் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவில் டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இவரோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேலை சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.